டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான மீலாதுன் நபி தின நல்வாழ்த்துக்கள். எல்லா உலகும் ஏகமாய் காக்கும் வல்லான் தனக்கே வான்புகழ் அனைத்தும். காலங்களை நாம் 3 காலங்களாக பிரித்துள்ளோம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பதாக. ஆனால் இறை நியதி 2ஆக பிரித்து இயக்குகின்றது. அதாவது அறியாமை காலம், அறிவொளி காலம். இப்படி இருக்கும் நிலையில் அறியாமை காலத்தில் மக்களுக்கு ஒளியூட்டி நேர்வழிப்படுத்தி நெறிப்படுத்துவதற்காக தனது தூது செய்திகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தூதர்களே அவ்வப்போது உலகுக்கு அனுப்பி அருள் புரிவான் இறைவன். அப்படியாக இப்பூலகில் இறைவனால் தூது தந்து அனுப்பி வைக்கப்பட்டவர்களைத்தான் மனித புனிதர்கள், அதாவது நபிமார்கள் என்று கூறுகிறோம். இந்த வகையில் பூமிக்கு வந்து தூது புனிதப்படுத்திய நபிகளின் எண்ணிக்கை 1,24,000 ஆகும். இப்படிப்பட்ட வரிசையில் இறுதி தூதராக முழு நிலவு போல வந்த மனித புனிதர் நமது மாநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அப்துல்லா, ஆமினா என்ற தம்பதியருக்கு மகனாக பிறந்தார்கள் முஹம்மது நபி அவர்கள். பிறந்த பின்பு தாயையும் 6 வயதில் தந்தையையும் இழந்து பாட்டனார் அப்துல் முத்தலிப் என்பவரின் பராமரிப்பில் வளர்ந்தார்கள். முஹம்மதுக்கு பாலூட்டிய செவிலி தாயின் பெயர் ஹலீமா என்பதாகும். இளம் வயதிலேயே பெற்றோர் இல்லாத பிள்ளையாக தனிமையில் விடப்பட்டாலும் இயற்கையிலேயே மிகச்சிறந்த பண்புகளின் பிறப்பிடமாக திகழ்ந்தார்கள். முஹம்மது நபிகளின் பிறப்புக்கு முந்தைய காலம் அறியாமை சூழ்ந்ததாகவும் பிறப்புக்கு பிந்திய காலம் ஒளி சூழ்ந்ததாகவும் இருந்தது. நபிகள் நாயகத்தின் பிறப்பை பாட வந்த புலவர் நாயகம் உமர் அவர்கள் இப்படி பாடுவதை கேட்கும்போது மெய் சிலிர்ப்பதை உணர முடியும். பானுவின் கதிரால் இடருறும் காலம் படர்தரு தரு நிழல் எனலாய் ஈனமும் கொலையும் விளைத்திடும் பவனோய் இடர்த்தவிர்த்திடும் மருந்தாய் தீனனும் பயிர்கோர் செழு மழை எனலாய் குறைஷீர் திலதமே எனலாய் மாநிலந்தனக்கோர் மணிவிளக்கெனலாய் முஹம்மது நபி பிறந்தனரே என்று மனமுருக பாடி பரவசப்படுத்துகின்றார் பாவலர் திலகம் உமர் அவர்கள். நபிகள் நாயகம் பிறந்த நிகழ்வை மிக துல்லியமாக ஒளிப்படம் போல இந்த பாடலில் உமர் இப்படி பாடுபவர். பூதளத்தரசு பதியென உதித்த புகழ்வெரு மக்கமா நகரில் சீத ஒன் கதிர்சேர் காபத்துல்லாவின் திசையினில் வடகிழக்காக ஏதமுன்றணுகா ஜம்ரத்திலுஸ்தா எனும் ஒரு தலத்தினின் நடுவே மாதவர் அபித்தாலிபு திருமணையில் முஹம்மது நபி பிறந்தனரே. ஒளிப்படம் இல்லாத அந்த கால பிறப்புச் சூழலிலே அப்படியே ஒளிப்பட வடிவில் உள்ளம் கவரும் வண்ணம் ஓவியமாக காவியம் சீராவில் கனிச்சுவை ததும்ப பாடுகிறார் உமரு புலவர். மக்காவிலுள்ள ஹீரா என்ற மலை உச்சிக்கு சென்று தனியாக தவம் இருக்கிறார். தவம் இருந்த 40ஆம் நாளில் ஒரு பேரொளி வானிலிருந்து இறங்கி வந்து மனித உருவத்தில் முஹம்மது முன் நின்று ஓதுவீராக என்றார். ஜிப்ரீல் என்னும் அந்த ஒளிவடிவ வானவர் ஆவார். எனக்கு ஓதத் தெரியாது என்று நபிகள் 3 முறை இவ்வாறு கூற நெஞ்சோடு கட்டி அணைத்து இக்ராவு பிஸ்மி ரப்பிக் அல்லதி என்ற இறைவசனம் முதல் வார்த்தை ஜிப்ரீல் நெஞ்சிலிருந்து முஹம்மது நபியின் இதழில் முதலாக உலகில் பொழிய ஆரம்பித்தது. அன்று தொடங்கி 23 ஆண்டுகள் படிப்படியாக பகுதியாக காலத்தின் தேவைக்கேற்ப ஜிப்ரீல் மூலம் 6666 வசனமும் நபிகள் நெஞ்சில் பதியமிடப்பட்டு இதரவழி இறுதியாக 30 பகுதியான முத்திரை வடிவம் கொண்டது அருள் மறையாம் திருக்குரான் என்ற பொன்மறை. அகிலம் முழுவதற்கும் ஓர் அருட்கொடையாகவே அண்ணல் முஹம்மது என்னும் நபி அனுப்பப்பட்டதாக அல்லாஹ் தன் திருமறையில் புகழ்ந்து கூறுகின்றான். இதையே தான் உலக பேரறிஞர்கள் ப்ராஃபட் முஹம்மது இஸ் த பெஸ்ட் கைட் டு ஹியூமனிட்டி என்று ஒருமித்து கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் பெருமானை நாயகமே என்று பாடி மகிழ்ந்தார் இறையருள் கவிமணி அப்துல் கஃபூர். அல்லாவை காட்டும் கண்ணாடி அவரேதான். அண்ணல் நபிகள் பெருமானை அல்லாமல் வேறு எவரேதான். இது அருள் கவி அரசு நாகூர் சலீம் என்ற நற்றமிழ் கவிஞரின் புகழாரம்.
நபிகள் நாயகத்தை படைக்காவிட்டால் இந்த உலகத்தையே நானிலத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று பேரிறைவன் கூறுவதைத்தான் கலைமறை முஹம்மது என்னும் காரணம் இல்லையாகில் உலகு விண் நதி பாதாளம் வானவர் முதலாய் உம்மை நிலையுற படைப்பதில்லை என இறை நிகழ்த்தினானே. வியப்பின் உச்சிக்கே அழைத்துச் செல்கிறார் உமறு புலவர் அவர்கள். தன்னை ஆதரித்தோர் மட்டுமின்றி உயிரில் உலை வைத்த எதிரிகளையும் கருணை உள்ளத்துடன் மன்னித்து வழிநடத்திய காரணத்தால் தான் நபிகள் பொறுமையின் பொக்கிஷமென போற்றப்படுகிறார்கள். தனியாய் தவமிருந்து 40 வயதில் நுபுவத் என்னும் நபிப்பட்டம் பெற்றார்கள். அதற்கு பிறகு 23 ஆண்டுகால இம்மை வாழ்க்கையில் இரசூல் நபிகள் சாதிக்காத துறைகளே இன்று சொல்லும் வண்ணம் சாதனையிலும் சலிக்காத உழைப்பிலும் சரித்திர பொன்னேட்டில் நிலையான இடம் பிடித்து கொண்டார்கள். ஒரே இறை கொள்கையை உள்ளபூர்வமாக ஒப்புக்கொண்ட 313 தோழர்களுடன் பத்ரு என்ற போர்க்களத்தில் 1000க்கும் மேற்பட்ட எதிரிகளை தைரியமுடன் எதிர்கொண்டு புனிதமிக்க நோன்பின் 17ஆம் நாள் யுத்தத்தின் மாபெரும் வெற்றியை பெற்று இஸ்லாத்தை போருக்கான இலக்கணம் வகுத்ததும் பத்ரு என்ற களத்தில்தான். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்போம் என்று பாவேந்தர் பாரதிதாசனாரின் புகழ் கவிதைக்கேற்ப புதியதோர் உலகம் செய்யவே போரையும் எதிர்கொண்டு கெட்ட போர் செய்ய வந்தோரை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தி வெற்றி சிகரம் தொட்டு முன்மாதிரியானார் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதிரிகளும் ஒப்புக்கொண்ட நேர்மையாளராக, உண்மையாளராக, நம்பிக்கையுடையவராக, நாணயத்தின் இலக்கணமாக திகழ்ந்த நபிகளின் மேன்மையை சொல்லிக்கொண்டே போகலாம். வாழ்நாளெல்லாம் போதாது வள்ளல் நபியின் புகழ்பாட என்றார் இன்னிசை கவிஞர் நாகூர் சலீம். ஒரு போரின் போது தனது சிறிய தந்தை ஹம்சா அவர்களின் ஈரல் துண்டை கடித்து துப்பிய ஹிந்தா என்ற பெண் பிரிதொரு சமயம் போர்க்கைதியாக சிறைப்பட்ட போது அவளை மன்னித்தார்கள். ஒருமுறை அந்நியர் கழித்த மலத்தையும் தனது அழகு கரைகளாலே சுத்தம் செய்தார்கள். ஹிந்தாவை மன்னித்த எம்பெருமானே அரசுல்லா என்று புகழ் பாடினார் கவிஞர் கிளியனூர் அப்துல் சலாம். வாழ்வின் வழிகாட்டாத துறையே என்று போற்றும்படி சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க கண்ணியமாக வாழ்ந்து காட்டிய காலக்கண்ணாடிதான் காருண்ய நபிகள் திலகம் அவர்கள். பெண்களுக்கு சொத்துரிமை, விதவைக்கு மறுவாழ்வு, அனாதைகளுக்கு ஆதரவு, பெற்றோர்களுக்கு கண்ணியம், பேரன்மையுடன் கூடிய தன்மான வீரம், வறுமையிலும் செம்மை, மன்னிப்பில் மகத்தான முன்மாதிரி, மனிதகுலத்திற்கு ஒரு மாணிக்க ஒளி என்று பன்முக பரிணாமத்திலும் பாசமிகு நம் நபிகளின் நேசம் வற்றாத ஜீவ நதியாக வரலாற்று பக்கங்களில் ஒளிரக் காண்கிறோம். நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்த நாயகத் தோழர்கள், அதாவது உயிர் தோழர்களை ஒரு சேர பெற்றிருந்த பெரும் பேறு வேறு தூதர்கள் யாருக்கும் வாய்க்காத பேரருள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. புனித மக்கமா நகரில் 10 ஆண்டு காலம் பணிபுரியும் பேறு பெற்ற நான் நபித்தோழர்களின் மாண்பை ஒரு இசைப்பாடலாக வடித்து அதை இசைத்தட்டிலும் பதிவு செய்திருந்தேன். இந்த பாடல் இப்படி ஆரம்பமாகிறது. நபி நாயகம் உருவாக்கியதோர் தோட்டத்திலே மலர்ந்த 4 புஷ்பங்கள். நாயகத்தின் தோழர்கள் சஹாபாக்கள், 4 பேர்கள் பேரரசின் கலீஃபாக்கள். எரிமலையாய் குமுறிக்கொண்டு ஏந்தி வந்த வாளை ஓங்கி விரிமலராய் மாறிவிட்ட விந்தையே, வியப்புக்குரிய தோழறிவர் சிந்தையே. திருமறையை ஓதக்கேட்டு திருநபியின் கைகள் தொட்டு திருத்தமாகி தீனை காத்த தோழராம் திருநபியின் அன்புக்குரிய சீலராம். உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. திருக்குரான் வசனம் யாவும் திரட்டி வந்து ஒன்று கூட்டி பொருத்தமாக்கி வடிவம் தந்த போதகர், பொது உடைமை கொள்கை காத்த தூயவர், அருமை நபி நாயகத்தின் அருங்குணத்தை உலகம் முழுதும் அறிவிக்கின்ற அன்புக்குரிய நாயகர், அறிஞர் போற்று கண்ணியத்தின் காவலர் உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு. அறிவு என்னும் மாளிகையின் அரசனான இறைவனின் அன்பு தூதர் நபி பெருமான் மருமகனாவார். தியாகச் செம்மல் ஹசன் ஹுசைன் தந்தையும் ஆவார். பொறுமைக்குரிய பெண்களின் பெருமைக்குரிய தலைவியாம் அன்னை ஃபாத்திமாவின் கணவருமாவார். திருமிகுந்த சொர்க்கத்துக்கு தோழருமாவார். அலியார் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாயகத் தோட்டத்து மலர்களை புகழ்ந்து எழுதியிருந்தேன். சாதாரண மனித அறிவுக்கு எட்டாத அற்புதம் காட்டும்படி கேட்ட எதிரிகள் முன்னிலையிலேயே வான்நிலவை
கை காட்டி அழைத்து இரண்டுபட பிரித்து காட்டி பின் ஒன்று கூட்டிய அதிசயம் கண்டு உலகம் வியந்து நின்றது. 2 செல்வங்களை உலகில் விட்டு செல்கிறேன், அந்த இரண்டையும் பற்றி பிடித்து வழி நடந்தால் வெற்றி நிச்சயம் என்றார்கள் வேந்தர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்று திருக்குரான், மற்றது என் வழி என்பதுதான் அந்த 2 செல்வங்கள். என் தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்கள் யாரை பின்பற்றி நடந்தாலும் கடைத்தேறலாம் என்பதுதான் ஆன்றோர் முடிவு. கலிமா, தொழுகை, ஈகை, நோன்பு, புனித பயணம், ஹஜ் என்ற 50 தூண்களின் மேல் கட்டப்பட்ட அழகிய மாளிகையாகிய இஸ்லாத்தில் குடியிருப்போருக்கு நிரந்தர சாந்தியும் சமாதானமும் இம்மை மறுமை 2 உலகங்களிலும் சாத்தியப்படும் என்பதை முழு மனதுடன் உணர்ந்து நடந்து உண்மையுடன் நடப்போம். உத்தம நபி வழி பேணுவோம், உண்மை வெற்றி காணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும். नाज़रीन व सामईन, मीलादुन्नबी की इस पुरमसरत और बारौनक महफ़िल में आप तमाम का खैर मक़दम है। मैं इबादतों की तरह हर एक काम करता हूँ, मैं इबादतों की तरह हर एक काम करता हूँ, मेरा उसूल है मैं पहले सलाम करता हूँ। नाज़रीन, अब नातिया मुशायरे का आगाज़ हुआ चाहता है। हस्ब रिवायत सबसे पहले मैं चेन्नई शहर के एक जवां साल और मुतरन्नुम शायर व फ़नकार बबर अली नवाब को आवाज़ दे रहा हूँ, जो शेर बब्बर की तरह बहादुर और दिलेर हैं, लेकिन ज़बान में शीरीनी और लहन दाऊदी का उन्सर उनके कलाम में कूट कूट कर भरा होता है। इन 4 मिसरों के साथ आपको ज़हमत सुखन देता हूँ। न तो अक्स हूँ न वजूद हूँ, ना तो अक्स हूँ ना वजूद हूँ, मैं तो इत्र हूँ हर एक फूल का, मुझे आईनों में ना देख तो मुझे खुशबुओं में तलाश कर। लीजिए समात फरमाइए खुशबुओं के इस शायर को। मुअज़्ज़िज़ सामीन, अस्सलाम वालेकुम। हुज़ूर अकरम मोहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम की मिलाद के मौके पर आप सब लोगों को मुबारकबाद पेश करता हूँ। इसके साथ साथ चंद अशआर नातिया इरशाद इरशाद फरमाएं। इरशाद। घटा छाई खुशी की आज फ़ख्रे अंबिया आए, घटा छाई खुशी की आज फ़ख्रे अंबिया आए, सखी ख़त में रसुल आबिद मोहम्मद मुस्तफ़ा आए, सखी ख़त में रसुल आबिद मोहम्मद मुस्तफ़ा आए। न क्यों हो फर्श पर अफलाक से एक नूर की बारिश, न क्यों हो फर्श पर अफलाक से एक नूर की बारिश, के घर में आमिना के मरहबा बद्रुद्दुजा आए, के घर में आमिना के मरहबा बद्रुद्दुजा आए। यही काफ़ी है कह देना नबी की शान में लोगों, यही काफ़ी है कह देना नबी की शान में लोगों, हिदायत के लिए उम्मत की मिसबाहे खुदा आए, हिदायत के लिए उम्मत की मिसबाहे खुदा आए। ताज्जुब क्यों नबी गर चांद के कर दे वो 2 टुकड़े, ताज्जुब क्यों नबी गर चांद के कर दे वो 2 टुकड़े,
اشارے پر ہی جن کے دو جہاں سر کو جھکائے، اشارے پر ہی جن کے دو جہاں سر کو جھکائے۔ سماعت فرمائیں، بنا سمجھے نبی کو اپنے جیسا بولنے والا، بنا سمجھے نبی کو اپنے جیسا بولنے والا، ہے گر ہمت تو رب سے عرش پر مل کر چلا آئے، ہے گر ہمت تو رب سے عرش پر مل کر چلا آئے۔ فرشتے مجھ سے گر پوچھیں لحد میں روشنی کیسی، فرشتے مجھ سے گر پوچھیں لحد میں روشنی کیسی، کہوں گا آپ سے پہلے میرے مشکل کشا آئے، کہوں گا آپ سے پہلے میرے مشکل کشا آئے۔ مقطع سماعت فرمائیں، ببر کی آرزو ہے روح اس کی بعد مرنے کے، ببر کی آرزو ہے روح اس کی بعد مرنے کے، مدینے سے نجف ہوتے ہوئے پھر کربلا آئے، مدینے سے نجف ہوتے ہوئے پھر کربلا آئے، گھٹا چھائی خوشی کی آج فخر انبیاء آئے، سخی ختم رسل عابد محمد مصطفیٰ آئے۔ ناظرین، ابھی آپ ببر علی نواب کو سماعت فرما رہے تھے۔ اب میں ایک کوہنما شاعر کو آپ کی سماعتوں کی نظر کر رہا ہوں جن کا تعلق پرنامبیٹ سے ہے۔ شاکر احسن باخوی کسی تعارف کے محتاج نہیں، ایک نعت گو شاعر کی حیثیت سے آپ نے اپنا لوحہ منوایا ہے۔ آپ کا کلام خود آپ کی شاعرانہ عظمت کا ثبوت پیش کرتا ہے۔ آپ جب بھی نعت پڑھتے ہیں تو اس میں ڈوب کر ایک والہانہ کیفیت پیدا کر دیتے ہیں، یہی آپ کی پہچان ہے۔ اس شعر کے ساتھ آپ کو دعوت سخن دیتا ہوں۔ پروں کو ملے گی منزل یہ ان کے بکھرے پل بولتے ہیں، پروں کو ملے گی منزل یہ ان کے بکھرے پر بولتے ہیں، وہ لوگ خاموش رہتے ہیں اکثر زمانے میں جن کے ہنر بولتے ہیں۔ لیجئے سماعت فرمائیے شاکر احسن باخوی کو اور ان کے ہنر کو دیکھیے۔ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔ وعلیکم السلام۔ محترم حضرات، مطلق نعت کا مطلع حاضر ہے۔ ارشاد ارشاد۔ مطلع یہ ہے کہ درود ان کے لیے ہے، سلام ان کے لیے، درود ان کے لیے ہے، سلام ان کے لیے، زمانے بھر کا ہر ایک احترام ان کے لیے، سبحان اللہ، کیا کہہ رہے درود ان کے لیے ہے، سلام ان کے لیے، زمانے بھر کا ہے ہر احترام ان کے لیے۔ اور یہ شعر دیکھیے کہ ادائے حق کبھی ممکن نہیں ہے میرے لیے، سبحان اللہ، ادائے حق کبھی ممکن نہیں ہے میرے لیے، بھلے ہی زندگی کر دوں تمام ان کے لیے۔ سبحان اللہ۔ اور یہ دیکھیے کہ جو شاہ دارہ بھی پہنچے در مقدس پر، واہ، جو شاہ دارہ بھی پہنچے در مقدس پر، کھڑا رہے گا وہ بن کر غلام ان کے لیے، کھڑا رہے گا وہ بن کر غلام ان کے لیے۔ کسی کا ایمان مکمل نہیں خدا کی قسم، بے شک بے شک، کسی کا ایمان مکمل نہیں خدا کی قسم، محبتیں نہ ہوں جب تک تمام ان کے لیے، محبتیں نہ ہو جب تک تمام ان کے لیے، بقائے ایمان کو درکار ہے یہی ترتیب، بقائے ایمان کو درکار ہے یہی ترتیب،
خدا نے ہے سجدہ رب کے لیے، ہے سجدہ رب کے لیے اور قیام ان کے لیے، بقائے ایمان کو درکار ہے یہی ترتیب، ہے سجدہ رب کے لیے اور قیام ان کے لیے، کسی رسول و نبی کو وہ مرتبہ نہ ملا، بے شک بے شک، کسی رسول و نبی کو وہ مرتبہ نہ ملا، خدا نے رکھا ہے ایسا مقام ان کے لیے۔ اور یہ شعر دیکھیے کہ کہاں وہ اونٹنی چلنا بھی جس کا مشکل تھا، واہ کہاں وہ اونٹنی چلنا بھی جس کا مشکل تھا، سبحان اللہ، وہی ہوئی تھی اگر تیز گام ان کے لیے، واہ، کہاں وہ بہت اونٹنی اچھا چلنا نبھایا بھی جس صاحب، کا واہ واہ واہ، مشکل بہت اچھا تھا، نبھایا، شکریہ بہت صاحب، اچھا، کہاں وہ اونٹنی چلنا بھی جس کا مشکل تھا، وہی ہوئی تھی اگر تیز گام ان کے لیے۔ آخری شعر یہ ہے کہ تمام نعمتیں ان کے لیے ہی اتری ہیں، واہ واہ، تمام نعمتیں ان کے لیے ہی اتری ہیں، خدا نے دی کو کیا ہے تمام ان کے لیے، خدا نے دی کو کیا ہے تمام ان کے لیے۔ مقتے کا شعر ہے کہ وہی ہیں مقصد تخلیق کائنات احسن، واہ سبحان اللہ، وہی ہیں مقصد تخلیق کائنات احسن، ازل سے رب کا ہے سب انتظام ان کے لیے۔ شکریہ، السلام جی، عرض کرتا ہوں کہ وہی ہیں مقصد تخلیق کائنات احسن، سبحان اللہ، وہی ہیں مقصد تخلیق کائنات احسن، ازل سے رب کا ہے سب انتظام ان کے لیے۔ شکریہ صاحب، السلام علیکم۔ ناظرین، وانمباڑی کے ادبی افق پر فی زمانہ جو ادیب و فنکار اپنی صلاحیتوں سے قارئین کو چونکا بھی رہے ہیں اور گرویدہ بھی کر رہے ہیں، ان میں ڈاکٹر امتیاز باشا کا نام بہت نمایاں ہے۔ آپ ایک بلند پایہ شاعر، خداور ادیب اور فرش شناس صحافی بھی ہیں۔ آپ کی سوچ منفرد، تخیل زرخیز اور طرز اظہار سب سے جدا اور سب سے منفرد ہے۔ آپ انجمن فروغ اردو وانمباڑی کے بانی و صدر ہیں اور ہر سال بڑے پیمانے پر اردو میلے کا اہتمام کرتے ہیں۔ میں آپ کو اس شعر کے ساتھ زحمت سخن دے رہا ہوں۔ اس شخص کے لہجے میں عجب بات ہے لوگو، اس شخص کے لہجے میں ادب بات ہے لوگو، وہ بولے تو لگتا ہے خدا بول رہا ہے۔ سبحان اللہ۔ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔ 4 مصرے پیش خدمت ہے۔ آج ہوتی ہے جہاں میں آمد شاہ زماں، آج ہوتی ہے جہاں میں آمد شاہ زماں، اس زمین سے آسمان تک نور کا ہے یکسماں، واہ سبحان اللہ، گونجتی ہیں مرحبا کی اب صدائیں ہر طرف، ماشاءاللہ، گونجتی ہیں مرحبا کی اب صدائیں ہر طرف، سبحان اللہ، نور شاہ انبیاء سے جگمگاتا ہے جہاں، نور شاہ انبیاء سے جگمگاتا ہے جہاں۔ نعت کا مطلب جی ارشاد، خدمت ہے۔ مدینے کی گلیوں میں قسمت بنے، نبیوں کی مدینے کی گلیوں میں قسمت بنے، وہیں میرے جینے کی صورت بنے، وہیں میرے جینے کی صورت بنے، ہر ایک سانس پر ہو نبی یا نبی، ہر ایک سانس پر ہو نبی یا نبی، خدا را نبی سے یوں نسبت بنے، خدا را نبی سے یوں نسبت بنے، لبوں پر ہو جاری درود و سلام، لبوں پر ہو جاری درود و سلام، لبوں پر ہو جاری درود و سلام، یہی قلب کا چین راحت بنے، یہی قلب کا چین راحت بنے، سنانا ہے بس حال دل کا انہیں، سنانا ہے بس حال دل کا انہیں، مدینے پہنچنے کی صورت بنے، مدینے پہنچنے کی صورت بنے، مجھے ان کے قدموں میں آ جائے موت، مجھے ان کے قدموں میں آ جائے موت، مدینے کی مٹی میں تربت بنے، مدینے کی مٹی میں تربت بنے، کہیں عشق میں ہم نے جو آپ کے،
کہیں عشق میں ہم نے جو آپ کے ہر ایک نعت وہ خوبصورت بنے، ہر ایک نعت وہ خوبصورت بنے، یہی التجا رب سے رہبر کی ہے، یہی التجا رب سے رہبر کی ہے، نبی کی زیارت شفاعت بنے، نبی کی زیارت شفاعت بنے۔ سبحان اللہ صاحب، سبحان اللہ، سبحان اللہ۔ اب میں آپ کے روبرو ایک ایسی عظیم شخصیت کو پیش کر رہا ہوں۔ آپ ایک بلند پایہ شاعر، ادیب، نقاد، محقق نہیں، بہترین انسان بھی ہیں۔ پورے تمل ناڈو اور تمل ناڈو سے باہر آپ کے شاگرد پھیلے ہوئے ہیں۔ آپ کی اب تک 9 کتابیں منظر عام پر آ کر داد و تحسین حاصل کر چکی ہیں۔ میری مراد استاد محترم ڈاکٹر سید سجاد حسین صاحب سے ہے۔ میں نہایت ادب و احترام سے اس شعر سے آپ کو دعوت کلام دے رہا ہوں۔ کیا حسن ہے، کیا حسن ہے، جمال ہے، کیا رنگ روپ ہے، کیا حسن ہے، جمال ہے، کیا رنگ روپ ہے، وہ بھیڑ میں بھی جائے تو تنہا دکھائی دے، وہ بھیڑ میں بھی جائے تو تنہا دکھائی دے۔ عالی جناب ڈاکٹر سید سجاد حسین صاحب۔ بہت بہت شکریہ امتیاز صاحب۔ 4-5 شعر میں آپ کی خدمت میں پیش کر رہا ہوں۔ نبی جی آپ سے، نبی جی آپ سے نسبت میری ہے، نبی جی آپ سے نسبت میری ہے، یہ میری ذات قسمت کی دھنی ہے، یہ میری ذات قسمت کی دھنی ہے۔ شاہد صاحب، ہمیشہ یا محمد یا محمد، ہمیشہ یا محمد یا محمد، میری ہر دل کی دھڑکن بولتی ہے، میرے ہر دل کی دھڑکن بولتی ہے، نبی جی آپ سے نسبت میری ہے، تمہارا نقش پا چنتی ہے پلکیں، تمہارا نقش پا چنتی ہے پلکیں، تمہارا عشق میری شاعری ہے، تمہارا عشق میری شاعری ہے، نبی جی آپ سے نسبت میری ہے۔ یہ شعر خاص طور پر غور طلب ہے۔ درود مصطفیٰ پڑھتا ہوں ہر پل، تمام سامعین اور ناظرین پر یہ شعر صادق آتا ہے۔ درود مصطفیٰ پڑھتا ہوں ہر پل، میری جان کی حفاظت ہو گئی ہے، میری جان کی حفاظت ہو گئی ہے، نبی جی آپ سے نسبت میری ہے، نبی کی یاد سے لبریز ہے دل، نبی کی یاد سے لبریز ہے دل، جو میری روح میں ضم ہو گئی ہے، جو میری روح میں ضم ہو گئی ہے، نبی جی آپ سے نسبت میری ہے۔ مقطع پہ آیا ہوں۔ نبی کے ورد کا فیضان ہے یہ، نبی کے ورد کا فیضان ہے یہ، ظہیر اپنی بھی قسمت جاگ اٹھی ہے، ظہیر اپنی بھی قسمت جاگ اٹھی ہے، نبی جی آپ سے نسبت میری ہے۔ ناظرین، ابھی آپ ناظم مشاعرہ کو سماعت فرما رہے تھے۔ اب میں ہمارے درمیان تمل ناڈو کے سب سے سینئر شاعر تشریف فرما ہیں،
آپ کی اردو خدمات کا سلسلہ 40 سال پر محیط ہے۔ آپ کمال اردو اکیڈمی کے بانی و صدر ہیں اور گزشتہ 50 سال سے بلا ناغہ اردو مشاعروں کی محفلیں سجاتے آ رہے ہیں۔ آپ کے 4 شعری مجموعے اب تک منظر عام پر آ چکے ہیں۔ میری مراد ڈاکٹر اعجاز حسین صاحب سے ہے۔ میں آپ کو اس شعر کے ساتھ کلام سنانے کی دعوت دیتا ہوں۔ میں نے نبی کے نام کا پہنا ہے پیرہن، میں نے نبی کے نام کا پہنا ہے پیرہن، میں نے نبی کے نام کا پہنا ہے پیرہن، دشمن کے جتنے وار تھے سب بے اثر ہوئے۔ لیجئے سماعت فرمائیے ڈاکٹر اعجاز حسین صاحب کو۔ بہت بہت شکریہ۔ مجھ پہ آقا کی جب سے نظر ہو گئی، سبحان اللہ، شعر پیش ہے کہ مجھ پہ آقا کی جب سے نظر ہو گئی، دل جو تڑپا ان کو خبر ہو گئی۔ واہ سبحان اللہ، سبحان اللہ۔ زندگی خوب سے خوب تر ہو گئی، زندگی خوب سے خوب تر ہو زندگی گئی، بہت اچھے، خوب سے خوب تر ہو گئی، میرے آقا کی جس پر نظر ہو گئی۔ کیا بات ہے صاحب، واہ واہ، زندگی خوب سبحان سے اللہ۔ خوب تر ہو گئی، میرے آقا کی جس پر نظر ہو گئی۔ شعر ہے، ان کی یادوں کی تھی دل میں جو ایک کرن، ان کی یادوں کی تھی دل میں جو ایک کرن، ان کو دیکھا تو شمس و قمر ہو گئی، ان کو دیکھا تو شمس و قمر ہو گئی، قمر ہو گئی۔ سبحان اللہ، بہت اچھے صاحب۔ نام آقا کا لے کر چلے جس طرف، نام آقا کا لے کر چلے جس طرف، ہر مہم زندگانی کی سر ہو گئی، واہ سبحان ہر اللہ، سر ہو مہم گئی، زندگانی کی سر ہو گئی۔ بہت اچھا نبھایا صاحب، واہ واہ۔ آ گئے تھے جو یاد ان کے لطف و کرم، آ گئے تھے جو یاد ان کے لطف و کرم، چاندنی ایسی چھٹکی سحر ہو گئی، واہ سبحان، چاندنی ایسی چھٹکی سحر ہو گئی۔ سبحان اللہ۔ یہ شعر خاص طور سے پیش کر رہا ہوں، ارشاد، یہ مدینہ میں ان کے روضے کی جالی ہاتھ آ گیا، سبحان اللہ، سبحان اللہ، ان کے روضے کی جالی جو ہاتھ آ گئی، واہ، ان کے روضے کی جالی جو ہاتھ آ گئی، بے اثر تھی دعا با اثر ہو گئی، بے اثر تھی دعا با اثر ہو گئی، ماشاءاللہ، ان کے روضے کی جالی بہت خوب، جو ہاتھ آ گئی، بہت خوب صاحب، بے اثر تھی دعا با اثر ہو گئی۔ کیا بات ہے اور صاحب۔ مختلف پہنچا ہوں، جی ارشاد، جب کوئی وقت اعجاز پر آ پڑا، جب کوئی وقت اعجاز پر آ پڑا، ان کی رحمت ہی سینہ سپر ہو گئی، سبحان اللہ، سبحان ان اللہ۔ کی رحمت ہی سینہ سپر ہو گئی۔ شکریہ یہ تھے ڈاکٹر اعجاز حسین صاحب، بڑے اچھے اچھے شعر آپ کی سماعتوں تک پہنچا رہے تھے۔ اب ہماری اس محفل میں ایک اور کوہنامک شاعر بھی موجود ہیں، جن کی شاعری میں خلوص، محبت، وفا، ایثار و قربانی کے جذبات پورے آب و تاب کے ساتھ دکھائی دیتے ہیں۔ آپ نہایت منکسر المزاج اور سادہ لو انسان ہیں، شعر و سخن سے حد درجہ لگاؤ رکھتے ہیں۔ میری مراد جناب سجاد رفت سے ہے۔ ان مصروں کے ساتھ آپ کو زحمت کلام دیتا ہوں۔ دوستی دل سے ہو تو وفا بن جاتی ہے، دوستی دل سے ہو تو وفا بن جاتی ہے، دوستی محبت سے ہو تو پیار بن جاتی ہے، دوستی انجان سے ہو تو پہچان بن جاتی ہے، دوستی رفت سے ہو تو شاعری بن جاتی ہے۔ واہ 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 واہ، بہت شکریہ، بہت شکریہ صادق صاحب۔ سامعین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔ سامعین حضرات، وعلیکم السلام۔ نعت سے پہلے ایک خطہ ہمارے رسول پیارے رسول صلی اللہ علیہ وسلم کی عقیدت میں، ارشاد، آپ نور ازل، آپ نور ازل، آپ شمس الضحیٰ، آپ نور ازل، آپ شمس الضحیٰ، آپ ختم الرسل، آپ ختم الرسل، سید الانبیاء، سبحان اللہ، آپ پر بھیجتے ہیں فرشتے سلام، آپ پر بھیجتے ہیں فرشتے سلام، ہے یہ حکم خدا، ہے یہ حکم خدا۔ سبحان اللہ، سبحان اللہ۔ چھوٹی یہ تھی، ابھی نعت پر آتا ہوں۔ بسم اللہ الرحمن الرحیم۔ روشن روشن ہمارے دل ہوئے
ईमान के नूर से रोशन हमारे दिल हुए ईमान के नूर से वहदत की शम्मा जल उठी उनके ज़हूर से सुभान अल्लाह वहदत की शम्मा जल उठी उनके ज़हूर से पहुँचेगी मेरी बात यकीनन खुदा के पास पहुँचेगी मेरी बात यकीनन खुदा के पास दिल की हर एक बात कहूँगा हुजूर से दिल की हर एक बात कहूँगा हुजूर से वहदत की शम्मा जल उठी उनके ज़हूर से सुभान अल्लाह ज़िक्र नबी से फ़ायदा ज़िक्र नबी से फ़ायदा तुझको मिले ज़रूर ज़िक्र नबी से फ़ायदा तुझको मिले ज़रूर निस्बत नरक जहाँ में निस्बत नरक जहाँ में अना से गुरूर से निस्बत नरक जहान में अना से गुरूर से रोशन हमारे दिल हुए ईमान के नूर से हो जाए दीद काबा की तैबा की मुझको दीद हो जाए दीद काबा की काबे की मुझको दीद मुझको गरज नहीं है मुझको गरज नहीं कोई जन्नत से हूर से मुझको गरज नहीं कोई जन्नत से हूर से क्या बेनयाज़ी है देखिए वहदत की शम्मा जल उठी के ज़हूर से हम उम्मती नबी के हैं मैदान हश्र में हम उम्मती नबी के हैं मैदान हश्र में पहचान लेंगे भीड़ में पहचान लेंगे भीड़ में आका को दूर से पहचान लेंगे भीड़ में आका को दूर से वहदत की शम्मा जल उठी उनके ज़हूर से आखिरी शेर तेरी दुआ में आएगी तासीर उस घड़ी तेरी दुआ में आएगी तासीर उस घड़ी बढ़कर दरूद मांग तू रब्बे गफूर से बढ़कर दरूद मांग तू रब्बे गफूर से वहदत की शम्मा जल उठी उनके ज़हूर से मक्ते पे आ गया हूँ मक्ता से रिफ़त तो नात कहता है पाए गए अजर रिफ़त तो नात कहता है पाए गए अजर बेशक ऐलान नात करती है निस्बत हुजूर से ऐलान नात करती है निस्बत हुजूर से वहदत की शम्मा जल उठी उनके ज़हूर से रोशन हमारे दिल हुए ईमान के नूर से वहदत की शम्मा जल उठी उनके ज़हूर से सुभान अल्लाह। अभी आप समाअत फरमा रहे थे सज्जाद रिफ़त साहब को, बड़े अच्छे अंदाज में अशार सुना रहे थे। अब मैं इस सिलसिले को आगे बढ़ाते हुए आपको बताना चाहता हूँ कि इस महफ़िल में मुशायरे में दो जवां साल शायरों ने पहली बार अपनी हाज़िरी दर्ज कराई है। एक अज़ीज़म शफ़ीक़ परनामबेट से हैं और दूसरे दिलबर तिरपातुरी जो अनवर तिरपातुरी के फ़र्जंद अर्जुमन हैं। इन उभरते हुए फ़नकारों का खैर मक़दम करते हुए मैं सबसे पहले अज़ीज़म शफ़ीक़ साहब को इस शेर के साथ कलाम सुनाने की ख्वाहिश करता हूँ। मंजिलें क़दम चूमेंगी रास्ता ख़ुद बन जाएगा। मंजिलें क़दम चूमेंगी रास्ता खुद बन जाएगा। हौसला अगर बुलंद हो तो आसमां भी झुक जाएगा। लीजिए समाअत फरमाइए अज़ीज़म शफ़ीक़ साहब को। अस्सलाम वालेकुम। नातिया कुछ अशार मतला हाजिर करता हूँ। इरशाद इरशाद। आका के हैं रहेंगे जहाँ को दिखाएंगे, आका के हैं रहेंगे जहाँ को दिखाएंगे, आका के हैं रहेंगे जहाँ को दिखाएंगे।
शर की शरारतों के न हम पास जाएंगे, बहुत अच्छे शर साहब, की बहुत अच्छे, शरारतों बहुत के अच्छे, न हम बहुत पास अच्छे, वाह वाह, जाएंगे। सुभान अल्लाह। अल्लाह का है फजल, उसी का करम है ये, अल्लाह का है फजल, उसी का करम है ये। नाते रसूल जब भी जहाँ भी सुनाएंगे, सुभान अल्लाह, अच्छा, बहुत नाते अच्छे, रसूल जब भी बहुत अच्छे, जहाँ भी सुनाएंगे। अपनी मोहब्बतों का यूं इजहार चाहिए, अपनी मोहब्बतों का यूं इजहार चाहिए। उन पर जो जानो माल सभी हम लुटाएंगे, उन पर जो जानो माल सभी हम लुटाएंगे। होगी दिलों पे नूर की बरसात हर घड़ी, होगी दिलों पे नूर की बरसात हर घड़ी। जब भी तुम्हारे नाम की महफिल सजाएंगे, जब भी तुम्हारे नाम की महफिल सजाएंगे। हसरत की शिद्दतों का बयां कैसे हम करें, हसरत की शिद्दतों का बयां कैसे हम करें। सल्ले आला पढ़ेंगे के रोज़ा पे जाएंगे, सल्ले आला पढ़ेंगे के रोज़ा पे जाएंगे। और ये शेर ख़ास तौर से नाते नबी सुनाते हुए हश्र से गुजर, नाते नबी सुनाते हुए हश्र से गुजर। जन्नत में आका तुझको भी लेकर ही जाएंगे, जन्नत में आका तुझको भी लेकर ही जाएंगे। पुरनूर फिक्र हो गया एक उनकी याद में, पुरनूर फिक्र हो गया एक उनकी याद में। उन पर दरूद भेज के तस्कीन पाएंगे, उन पर दरूद भेज के तस्कीन पाएंगे। शुक्रिया, बहुत बहुत शुक्रिया आपका, आपने बहुत अच्छे अशार पेश किए। अब मैं दिलबर तिरपातुरी से ख्वाहिश करूँगा कि आप अपने कलाम से नाजरीन को महसूस करें। ये शेर ढेर सारी दुआओं के साथ आपकी नज़र करता हूँ। तुम सलामत रहो 1000 बरस और हर बरस के दिन हो 50,000। लीजिए समात फरमाइए दिलबर तिरपातुरी को। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। नात का मतलब समात फरमाएं। उनकी महफिल में आ रहा हूँ मैं, उनकी महफिल में आ रहा हूँ मैं। नात उनकी सुना रहा नात उनकी सुना रहा हूँ मैं। रब से दिन रात जो थे महवे कलाम, रब से दिन रात जो थे महवे कलाम। लो उन्हीं से लगा रहा हूँ मैं, लो उन्हीं से लगा रहा हूँ मैं। उनकी चौखट से भीख मिलती है, उनकी चौखट से
भीख मिलती है, उनका सदका ही खा रहा हूँ बहुत अच्छे साहब, बहुत अच्छे, माशाअल्लाह, बहुत अच्छे। उनका सदका ही खा रहा हूँ मैं, जिनकी खातिर ये कायनात बनी, जिनकी खातिर ये कायनात बनी, गीत उन्हीं के सुना रहा हूँ बहुत मैं। अच्छे, बहुत अच्छे। गीत उन्हीं के सुना बहुत अच्छे दिल रहा बसा। हूँ मैं। मक्ता समत फरमाए। नाम अहमद के विरद से दिलबर, नाम अहमद के विरद से दिलबर, दिल की बस्ती सजा रहा हूँ मैं, दिल की बस्ती सजा रहा हूँ मैं, नात उनकी सुना रहा हूँ मैं। सलाम अलैकुम। पिसर नमूने पिजरस के मज़दाक़ दिलबर मद्रासी, दिलबर तिरपातुरी साहब से उम्मीदें वाबस्ता हैं कि वो आगे चलकर बड़े शायर बनेंगे। इसी के साथ सामाईन और नाज़रीन, आज के नातिया मुशायरे का इख्तिताम मीर के शेर के साथ करना चाहता हूँ। अब तो जाते हैं बुतकदे से मीर, फिर मिलेंगे अगर खुदा लाया। आप तमाम का बहुत बहुत शुक्रिया। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन, अम्मा बाद। अल्लाहुम्मा सल्लि अला सय्यदिना मुहम्मद व अला आलि सय्यदिना मुहम्मदिन व बारिक वसल्लम। मुअज़्ज़ज़ हाज़िरीन और दूरदर्शन के नाज़रीन, आप सबको मीलादुन नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम मुबारक हो। अल्लाह ताला अपने हबीब सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम को दुनिया में भेजकर इंसानियत की लाज रख ली। आप ऐसे वक्त पर अल्लाह ताला ने दुनिया में भेजा कि जब जाहिलियत का मामला था और इंसान की इज़्ज़त नहीं करता था। और अल्लाह ताला ख़ुद फरमाता है, अपने आप को कहता है कि अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन, यानी तमाम तारीफ़ें उसी के लिए हैं और जो हर मालम का पालनहार है। और अपने हबीब के मुताल्लिक़ कहता है कि वमा अरसलनाका इल्ला रहमतल लिल आलमीन, ए हबीब, हमने आपको तमाम आलमों के लिए रहमत बनाकर भेजा। इसीलिए हम हमेशा कहते हैं कि नबी रहमत हैं, मुस्तफ़ा जाने रहमत हैं, जो हर एक ज़र्रे ज़र्रे के लिए रहमत बनाकर भेजा। सिर्फ़ इंसानियत के लिए नहीं, हैवानियत के भी लिए, हैवान के लिए और फिर नबातात जमादात के लिए भी आप रहमत बनाकर भेजे गए। और आपने पहली मर्तबा कहा कि भाईचारेगी, जिसको हम ब्रदरहुड कहते हैं, वो आपके ज़बान मुबारक से निकला। उसके बाद ही ये सब चीज़ें निकली हैं। और फिर सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम ऐसे मौके पर दुनिया में आए कि उस वक्त खून रेज़ी चलती थी, एक दूसरे की बात को समझते नहीं थे। तो अल्लाह ताला ने भेजकर जुल्मत से रोशनी में लाया और अंधेरे से रोशनी में लेकर आया इंसानियत को, और इंसान को इंसान बनाया। और फिर सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम की ज़ात ख़ुद रहमत की है, और कैसे वो दूसरों को नफ़रत की बात बता सकते हैं, नफ़रत की ताकीद कर सकते हैं। सिर्फ़ एक दूसरे को मिलकर रहने की आप नसीहत करते हैं। और फिर आप देखेंगे कि ईद उल फ़ितर में जब रोज़े का महीना ख़त्म होता है तो सब जश्न मनाते हैं।
ہر جو مال حساب نصاب جو رکھتا ہے تو اللہ کے رسول صلی اللہ علیہ وسلم نے فرمایا کہ رمضان کے بعد فطرہ ادا کرو تاکہ غریب بھی اس میں شامل ہو جائے، ان کی تکلیفوں کو دور ہو جائے، وہ بھی اپنے گھر میں جو بھوکے پیاسے رہتے ہیں کہ فطرے کی وجہ سے وہ بھی عید الفطر منائے۔ اور پھر عید الاضحیٰ میں بھی جب ہم اللہ کے نام پر ذبح کرتے ہیں، جانور کو ذبح کرتے ہیں، تو ایک حصہ غریبوں میں تقسیم کرنے کی ہمیں تاکید کی گئی تاکہ وہ بھی اپنے گھروں میں وہ گوشت کھائیں۔ ہر سال ہم سال بھر گوشت کھاتے ہیں، سال بھر کچھ نہ کچھ طریقے سے کھاتے رہتے ہیں، لیکن غریب غربا کو نہیں ملتا ہے، تو اللہ کے رسول صلی اللہ علیہ وسلم جو نبی رحمت ہم کہتے ہیں کہ ہر ذرے ذرے پر رحمت، تو غریبوں کو زیادہ آپ نے سنبھالا ہے۔ اور پھر کہا ہے کہ یتیموں کا خیال کرو، یتیموں کا خیال کرو، ان کے مال کو ہڑپ نہ کرو، ان کے سر پر جب ہاتھ پھیرو گے تو اللہ تعالیٰ تمہارے دلوں کو نرم کر دے گا۔ اور سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم پڑوسی کا بھی حق بتایا کہ چاہے وہ کوئی بھی ہو جائے، غیر مذہب کا کیوں نہ ہو جائے، لیکن پڑوسی کا حق ادا کرنے کے لیے ہمیں تاکید کیے گیا۔ ہمیں چاہیے کہ میلاد النبی کا یہ پیغام ہے کہ تمام دنیا میں ایک دوسرے کو مل کر رہے، اتحاد قائم کرے، اتفاق قائم کرے، کبھی نفرت نہ کرے ایک دوسرے کے لیے۔ انسان کو انسان اللہ تعالیٰ نے بنایا اور سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم نے اس انسان کو سنبھالا ہے آگے۔ تو اللہ تعالیٰ کے فضل و کرم سے اللہ نے ہمیں ایسی امت میں پیدا فرمایا جو نبی رحمت ہے۔ اللہ تعالیٰ کا ہمیشہ شکر ادا کرنا چاہیے کہ سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کی امت میں پیدا فرمایا ہمیں، تو ہمیں چاہیے کہ دوسرے لوگوں کو جو ہمیں ہدایت ملی ہے وہ اللہ تعالیٰ کے فضل و کرم سے ملی ہے۔ دوسرے غیر مذہب کو بھی ہم تانے نہیں دینا چاہیے، ان کی بھی مدد کرنا چاہیے اور ان کا بھی خیال کرنا چاہیے، چاہے وہ پڑوسی کیوں نہ ہے۔ اور جب بھی ہمارے گھر میں کچھ پکتا ہے تو پڑوسیوں کا جو نیبرز کہتے ہیں ان کو دے کر بھیجنا چاہیے تاکہ وہ محبت بڑھے۔ اور معلوم نہیں کہ اللہ کے ہاتھ میں ہدایت ہے، کبھی بھی اللہ تعالیٰ اپنی طرف متوجہ کر سکتا ہے، اپنے وحدانیت کی ہدایت دے سکتا ہے اور اپنے رسول کی رسالت کو ماننے کے لیے وہ ہدایت دے سکتا ہے۔ تو ہمیں چاہیے کہ مل کر رہے۔ اور دوسری بات، اختلافات جو ہمارے پاس ہیں، ہر مسلک کے حساب سے اختلافات رکھتے ہیں، تو اس اختلاف کو دور کر دیں، کیونکہ ایسے حالات پیش آنے والے ہیں۔ اگر ہم اتفاق اگر نہیں رہے گا تو ہم سے جو غیر ہیں، جو دشمن ہیں، ہمارے اس اتفاق کا اور اتحاد کا جو ہم نا اتفاقی جو ہمارے پاس ہے اس کا فائدہ اٹھائیں گے اور پھر ہمیں پریشان کریں گے۔ اور زیادہ سے زیادہ ہم مل کر رہنے کی کوشش کریں۔ جو ڈفرینسز ہیں، آپ دیکھیں گے کہ دن اور رات میں اختلاف ہے، اور دن اپنے طرف سے نکلتا ہے، کبھی یہ شکایت نہیں کی کہ میں پہلے نکلا ہوں، اور رات جب نکلتی ہے تو کبھی شکایت نہیں کہ میں بعد میں نکلی ہوں۔ یہ اللہ کے پیدا کردہ نظام ہے۔ اللہ تعالیٰ نے ہمیں بھی اپنے فضل و کرم سے اس امت میں پیدا کیا، تو اختلافات کو دور کر دیں۔ یہ پیغام نبی ہے، اور سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کو اللہ تعالیٰ نے اس مہینے ربیع الاول موسم بہار میں پیدا کیا۔ اتنے دوسرے مہینوں میں پیدا کر سکتا تھا، لیکن اللہ تعالیٰ نے چنا اس مہینے میں۔ تو موسم بہار کا یہ جو مہینہ چل رہا ہے، اس میں بھی ہمارے سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کی اس محفل میلاد کی محفلیں بھی رچتی ہیں، تو ہمیں چاہیے کہ جائیں، وہاں پر بیٹھیں اور برکتیں حاصل کریں، اور سب میں غریب غربا میں کھانا بانٹیں، غریب غربا میں زیادہ سے زیادہ عطا کریں تاکہ وہ بھی اس محفل سے فائدہ اٹھائے۔ کبھی یہ نہ دیکھے کہ غیر ہے، کبھی یہ نہ دیکھے کہ وہ اپنا ہے۔ تو ہمیں چاہیے کہ اللہ کے فضل و کرم سے اس کا فضل تلاش کرے، اور سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم پر درود و سلام ہمیشہ بھیجتے رہیں۔ اللہ سے دعا ہے کہ پروردگار اس میلاد النبی کی برکت سے تمام دنیا میں قائم کر دے۔ وآخر دعوانا الحمد للہ رب العالمین۔